சகீனிவ பிரீதியுஜோனுஜீவினः சமானமானா சுஹ்ருதஸ்ச பந்துபிஹி சசந்ததம் தர்ஷயதே கதஸ்மயः கிருதாதிபாத்யாமிவ சாது பந்ததம் சயௌவராஜ்யேன வயௌவனோத்ருதம் நிதாய துஷாசனமித்விஷாசனः மகேஷ்வகின்னோனுமத புரோதச தினோதி ஹவ்யேன ஹிரண்யரேதசம் அப்படின்னார். இப்போ சொல்லி முடிச்ச உடனே சொல்றார், அந்த ஸ்பை வந்த அந்த ஒற்றன் சொல்றான் யுதிஷ்டிரன் கிட்ட, என்ன ஒன்றும் யுதிஷ்டிரா, உங்க பெயர் பாண்டவாள்னு சொன்னாலோ அர்ஜுனன் அப்படின்னு யாரா தப்பித்தவரி வாயத்தோன்னு சொன்னாலோ இந்த துரியோதனன் கருட மந்திரம் போட்ட பாம்பு மாதிரி தலையை குனிஞ்சுட்டு போயிடுறான். கதா பிரசங்கேன ஜனைருதாகிருதஸ்தனுஸ்மிருத கண்டலசூனு விக்ரமः தவாபிதானாத்யததேன தானனः சுஹ்ருதான் மந்திரபதா விவோரகः அப்படின்னார். அது சொல்லி முடிச்ச உடனே திரௌபதி சொல்றா, நீங்கள் சொல்லுவது நியாயமா? அவன் ஏதோ ராஜ்ய பரிபாலனம் பண்ணிட்டு போட்டோம், என்கிட்ட அபச்சாரப்பட்டவனாச்சே, அவனுடைய கொழுப்பை அடக்க வேண்டாமா அப்படின்னு கேட்கிறார். ஸ்பைக்கும் அந்த ஒற்றனுக்கும் யுதிஷ்டிரனுக்கும் இந்த சம்பாதம் முடிஞ்ச உடனே வியாச பகவான் வரார். வியாச பகவான் சொன்னார், ஹே யுதிஷ்டிரா, உன் தம்பி அர்ஜுனன் இருக்கானே, அவன் யார் தெரியுமா? ரிஷிரேஷ மகாதேஜா நாராயண சகாயவான். இவனே ஒரு ரிஷி, நாராயணனுக்கு ஃப்ரெண்ட். ஏன்னா இவன் தான் நரன், கிருஷ்ணர் தான் நாராயணன். புராணஹா சாஸ்வதோ தேவஹா த்வஜேயி விஷ்ணு ஜிஷ்ணுர் அச்சுதா. இவனே ஜிஷ்ணு, இவனே விஷ்ணுன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஆற்றல் பெற்றவன். நான் உனக்கு ஒரு விஷயத்தை உபதேசம் பண்ணுறேன், நீ இந்த உபதேசத்தை உன் தம்பிக்கு பண்ணு. யயா சமாசாதித சாதனேன சுதுஷ்டராமாச்சரதா தபஸ்யாம் ஏதே துராபம் சமவாப்ய வீரியம் அலந்திதாரஹ கபிகேதனேன மஹத்வயோகாய மகாமஹிம்னா நாராதனீதாம் நிருபதேவதானாம் தாத்தும் பிரதானோசித பூரிதாம் நீருபாகத சித்திமிவாஸ்மி வித்யாம். அப்போ வியாசர் யுதிஷ்டிரனுக்கு உபதேசம் பண்ணி யுதிஷ்டிரன் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்றார். அப்பதான் அர்ஜுனனுக்கு தெரியறது, காட்டுக்கு போய் நம்ம திவ்யாஸ்திரங்கள் பெற வேண்டும். அப்போ காட்டுக்குள்ளே இன்னும் திக் ஃபாரஸ்ட்குள்ளே போகிறார். அப்போ மகாபாரதம் என்ன சொல்கிறதுன்னா, ஒரு அஷரீரி வாக்கியம் வழிகாட்டின்றே தான் அர்ஜுனனுக்கு. கிராதார்ஜுனியத்தில் பாரதி என்ன சொன்னார்னா, ஒரு யக்ஷன் வழிகாட்டின்றே வந்தார்னார். ஏதோ ஒன்று யாரோ வழிகாட்டினா. இப்போ இவர் போய் நேர இந்திரனை பிரார்த்தனை பண்ணுறார். யார்? அர்ஜுனன். இந்திரா, எனக்கு அஸ்திரங்கள் வேணும். ஏன்னா இப்போ யுத்தம் வரப்போகிறதுன்னு ஒரு மாதிரி தீர்மானம் ஆயிடுச்சு. இந்த துரியோதனன்லாம் சொல் பேச்சு கேட்குறவனா யுத்தம் பண்ணி தான் ஜெயிக்க முடியும், அதுக்கு அஸ்திரங்கள் தேவை. அப்போ இந்திரன் சொல்லிட்டார், அப்பா நீ முதல்ல சிவபெருமான மனமகிழ்ந்து தான் என்கிட்ட அஸ்திரங்கள் பெற முடியும். ஃபர்ஸ்ட் யூ கோ டு த அத்தாரிட்டி, அப்புறம் நான் எல்லாம் கொடுத்துட்றேன்னர். அப்போ தான் கைலாச பர்வத்தத்தை நோக்கி நடந்து போகிறானாம் அர்ஜுனன். அதை சொல்கிறார் வில்லிபுத்தூரார் பாரதத்தில். ஏயினோரு மூன்றும் செற்றோன் ஏந்திழை உடனே வைகும் கைலையின் பெருமை தன்னை கட்டுரை செய்வது எங்கண் வெயில் முதலோர் நாளும் மேம்பட வலம் செய்வார்கள் ஆயிலும் நல்ல முலதோர் சூழ அன்புடன் போற்றுவாரே. கைலையின் பெருமையை சொல்ல முடியுமான்னு கேட்டார். எப்பேற்பட்ட பர்வதம் கைலாச பர்வதம், அந்த பெருமையை சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட உங்கள் ஊரில் சேவை சாதிக்கக்கூடிய சிவனும் கைலாய பர்வதம் மாதிரி தான் இருப்பார். நெய்யை போட்டு 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 அதுவும் கிட்டத்தட்ட ஒரு பர்வதம் மாதிரி தான் வடக்குநாதன் காட்சி கொடுப்பார். அப்பேற்பட்ட அந்த கைலையை நோக்கி நடந்தானாம். இப்போ சிவனை நோக்கி விரதம் இருக்கார், தபஸ்வியாக இருக்கார். அதனால் தன்னையும் மாற்றிக்கொண்டானாம், உடம்பெல்லாம் விபூதி பூசிக்கொண்டானாம், தலையில் ஜடையை தரித்தானாம், விஞ்சின விபூதியை ஜடையில் தடவினானாம், மாந்தோலை தரித்தானாம், கமண்டலத்தோடும் தண்டத்தோடும் ஜலத்தோடும் ஓர் இடத்தில் இருப்பிடமாக கொண்டு அமர்ந்தானாம். அதை சொல்றார் வில்லிபுத்தூரார் பாரதத்தில். ஆசையில் நான் மறைப்படியும் எண்ணில் கோடியாக மத்தின் படியும் எழுத்தைந்தும் கூறி, எழுத்து ஐந்தும் கூறி, பஞ்சாட்சரம்னு பேர். பஞ்சாட்சரத்தோட பெருமை எங்கே வரும் தெரியுமோ?
ஸ்ரீமத் பாகவதத்தில் வரும். தக்ஷயஜ்ஞ படலம் வரும்போது பஞ்சாட்சரத்தின் பெருமையை சொல்லுவர். எப்படி அஷ்டாட்சரம் நாராயணனுக்கோ ஓமிதி வியாஹரேத் நமைதி பశ్చాத் நாராயணாயேது பரிஷ்டாத் ஓமித்யேகாக்ஷரம் நமைதி த்வே அக்ஷரே நாராயணாயேதி பஞ்சா அக்ஷராணி. அந்த மாதிரி பஞ்சாட்சரத்தில் பிரணவம் வரும், அதானுன நமஹா சப்தம் வரும். சிவஹா சப்தம் நாலாம் வேற்றுமையில் வரும். ஏன் சுவாமி அது என்ன மந்திரம்னு சொல்லக்கூடாதான்னா, நம்ம சம்பிரதாயத்தில் மந்திரங்களை வெளிப்படையாக மேடையில் சொல்கிறது வழக்கம் இல்லை, அதனால் நான் சொல்லலை. இதை போய் நீங்கள் மறுபடியும் யார்கிட்டயா சொல்லிட்டுக்கோ, கேஸ் போட்டுருவா. சார், கோர்ட் ஷுட் டிசைட் வெதர் வி கேன் டெல் த மந்த்ரா ஆன் ஸ்டேஜ் ஆர் நாட். அதுக்கு ஒரு கோர்ட் யாரும் போய் சொல்லிடாதீங்க, உங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ மூச்சு விடலாமா விடக்கூடாதாங்கிறதே இப்போ நான் ஜட்ஜ்மெண்ட்டை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பார்க்கலாம். எதுக்கு இது சொல்ல வந்தேன்னா, சிவஹா சப்தத்தோட நாலாம் வேற்றுமை எது, ஃபோர்த் கேஸ் எது விபக்தியில்? ராமஹ ராமௌ ராமாஹ ராமம் ராமௌ ராமான் ராமேண ராமாபியாம் ராமைஹி ராமாய சிவாய. சிவ சப்தத்தை நாலாம் வேற்றுமையில் சொல்லி முன்னாடி நமஹா சப்தத்தை போட்டு அதுக்கு முன்னாடி பிரணவத்தை வச்சுக்கணும். கரெக்டா? இப்போ நிறைய பேர் ஒரு மிஸ்டேக் என்ன பண்ணுவான்னா, சிவபக்தர்களும் சரி வைஷ்ணவாலும் சரி, நமஹா சப்தத்தை முன்னாடியும் போடுவா பின்னாடியும் போடுவா. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல, அது தப்பு. 2 தடவை நம சப்தம் வரக்கூடாது. அதுக்கு ஒருத்தர் ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர் என்கிட்ட வந்தார். இல்லையே சார் வருதேன்னார். இங்கன்னா ஸ்ரீருத்ரத்தில் 4வது அனுவாகத்தில் நமக்க குபாய நிஷங்கினே ஸ்தேனானாம் பதையே நமஹான்னு வரும். முன்னாடி ஒரு நமஹா பின்னாடி ஒரு நமஹா. எப்படி வருதுன்னு கேட்டார். அந்த இடத்துல வரலாம்னு சாயனாச்சாரியால் பாஷ்யத்தில் எடுத்திருக்க, மந்திரத்தில் வரக்கூடாது. ஏன்னா பஞ்சாட்சரத்தை இன்னும் நீங்கள் கடைசியில் இன்னொரு நமஹா சப்தம் சேர்த்துட்டேன்னா 7 அக்ஷரம் ஆகிடும், சப்தாட்சரி ஆகிடும். புதுசாக நம்ம ஒன்றும் கண்டுபிடிக்க வேண்டாம், இருக்கிறத சொன்னாலே போகும். அதனால் இவன் சொன்னானா, ஆசையில் நான் மறைப்படியும் எண்ணில் கோடி ஆகமத்தின் படியும் எழுத்து 5 கூறி பூஷினான் வடிவெல்லாம் விபூதியால் அப்பூதியினை புரிந்த ஷடை புறத்தே சேர்த்தான் தேசினான் அப்பொறுப்பின சிக ரமேவும் சிவன் இவன் போலும் ஒத்தை தேவரெல்லாம் பேசினார் வரிசிலை கை விஜயன் பூண்ட பெருந்தவத்தின் நிலை சிலருக்கு பேசலாமோ. சாக்ஷாத் அர்ஜுனனை பார்த்தா சிவனை பார்த்த மாதிரியே இருக்கும். ஏன்னா அர்ஜுனன்கிறவனும் வெளுப்பு. ஆர்ஜுனம்னா சம்ஸ்கிருதத்தில் என்ன தெரியுமோ, வெளுப்புன்னு அர்த்தம். ஆர்ஜுனம்னா நல்லா விழுவிலேன்னு இருப்பான் பார்க்கறதுக்கு, அதுக்கு மேலே விழுவிலேன்னு இருக்கக்கூடிய விபூதி. சிவன் எப்படி, அவனும் கோல்டு கலர், பொன்னார் மேனியன், ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருப்பார் பார்க்கறதுக்கு சிவன். பெருமானும் ஹேண்ட்ஸம், சிவனும் ஹேண்ட்ஸம். என்ன டிஃப்ரென்ஸ்னால், சிவனுக்கு இந்த அலங்காரத்துலலாம் ருச்சியே கிடையாது. அபிஷேக பிரியோ சிவா, குளிச்சுட்டே இருப்பார். பெருமாள் எப்படின்னா குளிக்கிறாரெல்லாம் கேட்கக்கூடாது, அலங்காரம் நல்லா பண்ணிப்பார். அதனால தான் அம்பாளுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. கைலாயத்துக்கு வந்து எங்கள் அண்ணாவை பாருங்கள், டிப்டாப்பாக ட்ரெஸ் பண்ணிக்கிறார், அப்படியே ஜில் 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 வைஃபை கூட்டுன்னு போகிறார். நீர் எப்போ பார்த்தாலும் ஹஸ்பண்ட் என்ன பண்ணுறாருன்னா குளிச்சுட்டே இருக்காருன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் இதாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்களேன்னார். அதனால தான் வாழ்க்கையில் ஒரே ஒரு வாட்டி சிவன் ட்ரெஸ் பண்ணிட்டார். மதுரையில் சுந்தரேஸ்வரனா அப்போவே சொன்னார், ஐயோ ஐ டோன்ட் நோ ஹவு யுவர் பிரதர் மேனேஜஸ் எவ்ரி டே. ஐயோ எல்லாம் ஒரே நகையாக இருக்கு. முதல் மாதம் அர்ஜுனன் தவம் இருந்தான். எப்படின்னா ஃப்ரூட்ஸ் மட்டும் சாப்பிட்டு, நானும் சாப்பிடுவேன், ஃப்ரூட்ஸும் சாப்பிடுவேன், ஃப்ரூட்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டார். அதனால் 3 இரவுக்கு 1 முறை முதல் மாதம், அடுத்தது 6 இரவுக்கு 1 முறை, 3வது மாதம் 15 நாளுக்கு 1 முறை, 4வது மாதம் வெறும் வாயு பக்ஷா, காற்றை மட்டும் சாப்பிட்டார். இந்த மாதிரி எங்கேயோ ஒருத்தர் தவம் பண்ணியிருக்காரே பாகவதத்தில். பாருங்கள், நீங்கள்லாம் திரிஷூர்னா அப்படியே பாகவத டிப்ஸில் இருக்கும். துருவனும் இதே மாதிரி தான் தவம். இப்போ அம்பாளும் சிவபெருமானும் வரா இவரை பார்க்கறதுக்கு. அதான் பாரத சம்பூல அனந்த கவி எடுக்கிறார். ஹேரம்பகண்ட பத பங்க விசேஷ கௌதௌ ஸ்கந்தௌ பவாஹ்ய சிகி பிஞ்ச கிருதாவச்சூடௌ. என்ன அழகா எடுக்கிறார். அதான் கவிங்கிறது. சிவனும் அம்பாளும் கிராத்தியா வரா, வேடுவன் வெட்டு விச்சியா வரா. இப்போ திலகம் போட்டுக்கணும் இல்லையா? இந்த வேடுவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அண்டமானில் எவனோ ஒருத்தன் போய் அடிபட்டுட்டு வந்தானே,
அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த வேடுவர்களில் என்ன பண்ணுவான்னா ஒரு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்லாம் போட்டுப்பா. சிவனும் அம்பாலும் என்ன பண்ணாலும் கிளம்புறதுக்கு முன்னாடி பிள்ளையார வாடாப்பாங்க அப்படின்னாலும் குனினாலும் குனிஞ்ச உடனே பிள்ளையாருடைய மஸ்தகத்தில் ஒரு ஜலம் இருக்கும். நமக்கு சாஸ்திரத்தில் என்ன சொல்கிறான்னா யானைக்கு மஸ்தகத்தில் மத ஜலம்னு ஒன்று வருமா. நீங்கள் பார்த்துருக்கலான்னு எனக்கு கேட்காதீங்க. நான் யானையை பார்த்தாலே நான் ஓடுவேன். நான் பார்த்தது கிடையாது. பார்த்தவா யாராவது இருந்தால் சொல்லுங்கள். உங்கள் ஊரில் தான் யானையாக இருக்குது, நீங்கள் தான் சொல்லணும். நீங்கள் பாப்கட் செங்கமலம் பார்த்துருக்கீங்களா? பாப்கட் செங்கமலம் எங்கே பார்த்துருக்கீங்க? எங்கேயோ தமிழ்நாட்டுக்குள்ளே போயிட்டார் அவர் சாமர்த்தியமாக. ஆண்டாள் இல்லை, இன்னொரு ஊர் தமிழ்நாட்டில் இப்போ எல்லாரும் பயப்படுற ஊர் கண்டுபிடிச்சிருவேன். மதுரையில் எல்லாரும் பயப்படுறது இல்லையா? அழகிரி ஒழுங்காக தான் இருக்கார். மன்னார்குடி. மன்னார்குடியில் ராஜகோபால சுவாமி கோவில் இருக்கக்கூடிய யானைக்கு பேர் பாப்கட் செங்கமலம். நீங்கள் போய் இன்டர்நெட்டில் போய் பாருங்க, பாப்கட் பண்ணுவா அதுக்கு மாதம் மாதம். அந்த யானையுடைய மஸ்தகத்திலேருந்து ஒரு ஜலம் வரும். பிள்ளையார கூட்டாளாம் அம்பாளும் சிவபெருமான் குறி அப்படின்னாலாம். குறிஞ்ச உடனே அதுலேருந்து அந்த ஜலத்தை எடுத்து திலகம் போட்டுண்டாளாம். ஹேரம்ப கண்ட மத பங்க விசேஷ கௌ தௌ தௌன்னா என்ன? ஏன் அவுன்னு வருது? த்விவச்சனம், ரெண்டு பேர் இல்லையா? அம்பாளும் சிவபெருமானும் ரெண்டு பேரும் இட்டுண்டா. ஸ்கந்தோபவாஹ்யஷிகி பிஞ்ச கிருதாவச்சூடௌ. ஸ்கந்தௌ முருகப்பெருமான கூட்டாளே உன் வாகனத்தை கூடு, கால் யோர் டிரைவர் அப்படின்னாலாம். அப்போது மயில் வந்து தான் அதனுடைய சிறகை எடுத்துட்டு இங்கே ஃபிட் பண்ணிட்டாளாம். எடுத்தா ஸ்கந்தௌபவாஹ்யஷிகி பிஞ்ச கிருதாவச்சூடௌ பூஷா துனி தடதருச்சர விருதாபவஸ்திரௌ. அப்படி கைலாயத்திலேருந்து இறங்கி வரும்போது தேவதாருன்னு மரங்கள் கங்கா தட்டத்தில் இருக்கும். அதில் இருக்கக்கூடிய இலை கிளையெல்லாம் வச்சு ட்ரெஸ் பண்ணிட்டாளாம். கோதண்டினோ வியருச்சதாம் குஹனா கிராதௌ. கையில் வில்லு அம்பெல்லாம் வச்சுட்டு இவா ரெண்டு பேரும் வேடுவன் ஹலோ சமி எலோ அப்படின்னு ரெண்டு பேரும் வரா வந்தாளா. இப்போ சிவன் எப்படி இருக்கான்னார். சிவனுக்கு ஒரு பேர் உண்டு, சசிகண்டன்னு பேர். சசிகண்டன். இப்போ அந்த கவி என்ன சொல்றார், சசிகண்டன்ல ஷாவை எடுத்துட்டாராம் சிவன். எதுக்குன்னா வரம் கொடுக்கறதுக்கு வரார். யாருக்கு வரம் கொடுக்கறதுக்கு வரார்? அர்ஜுனனுக்கு. அந்த வரம் கொடுக்க வந்த சிவன் சசிகண்டாலேருந்து ஷாவை எடுத்துட்டு வரத்துக்கு முன்னாடி போட்டுட்டாராம். ஷவரன். தமிழில் ஷவரம்னா வேற, ஷவரன் அப்படின்னா வேட்டுவன்னு பேர். வேடுவனா வந்துட்டார். அந்த சசிகண்டன்லேருந்து ஷாவை எடுத்துட்டா என்ன மிஞ்சம்? ஷிகண்ட. அதனால தான் மயில் பிஞ்சியே மத ஷிகி பிஞ்ச. ஷிகி பிஞ்சையை தரிச்சு ஷிகண்டனா வந்தார் அப்படின்னு எடுத்தார். ஷபரத்புஜஸ்வரஸ்ய பும்சஹ சசிகண்டானுஷகார சம்விதானம் பஜதி ஸ்ம ததா ஷிகண்ட பாவம் பவன மஸ்தக பூஷணம் யதேஷஹா அப்படின்னார். அது என்ன எடுத்தான்? அம்பாள் வந்து வேட்டு வச்சியாக வந்தாளாம். அர்ஜுனன் பண்ணக்கூடிய கோலத்தையும் கஷ்டத்தையும் பார்க்கும்போது அவளுக்கு தாய்மை சுரந்து தான். அதை சௌந்தர்ய லஹரியில் பகவத் பாதாள் எடுத்தார். திரமிட சிஷுன்னு எடுத்தார். தமிழ் குழந்தைக்கு பால் கொடுத்தான். எந்த தமிழ் குழந்தைக்கு பால் கொடுத்தா அம்பாள்? ஞானசம்பந்தருக்கு பால் கொடுத்தா இல்லையா? அதனால திரமிட சிஷுன்னு எடுத்தார். அவளுக்கு ஒரே வாத்சல்யம் வந்து கொடுத்தான். அந்த வாத்சல்யம் மூணா பெருகிடுத்தான். ஒன்று பிள்ளையாருக்கான், ஒன்று முருகனுக்கான், இன்னொன்று அர்ஜுனனுக்கான். அர்ஜுனனை அம்பாள் தான் குழந்தையா நினைச்சுட்டாளாம். ஆபாதலம் பிஜடமாதமா மாத்திரபக்ஷம் ஊர்த்வீபவத்புஜமுதார தபக்ருஷாங்கம் திருஷ்டியானுகிருஹ்ய குரு வீர முனீந்திரமேனம் த்ரேதா பபூவ சுதவத்சலதா பவான்யஹா அப்படின்னு ரெண்டு பேரும் வந்திருக்கா. அர்ஜுனன் தபம் பண்ணிட்டு இருக்கான். ஒரு மூகாசுரன் என்கின்றவன் ஒரு பன்றியாக வந்தான். அந்த சத்தம் போட்டுட்டே வந்தது. அர்ஜுனன் எழுந்தான், வில்லை எடுத்தான், அடித்தான் அம்பை. பட்டான்னு போய் அது குத்திருக்கணும். குத்தினதை போய் பார்த்தா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்டுக்கு முன்னாடி இன்னொரு அம்பு அதை அடிச்சிருக்கு. அந்த காலத்தில் எப்படின்னா கஸ்டமைஸ்டு அம்பு கிடைக்கும். கஸ்டமைஸ்ட் அம்பு தெரியுமோ? இப்போ நீங்கள் ராமாயணத்தில் வாலியை ராமர் அடிச்சு விட்டார். கம்பர் எடுக்கிறார். ராம என்னும் செம்மை சேர் நாமம் தன்னை கண்களால் தெரிய கண்டான்னார். அதில் ராமன் எழுதியிருக்கான். இப்போல்லாம் மக்கு வருது பார்த்தீங்களா, காஃபி மக்லாம். அதில் நம்மளே நம்ம பேரெல்லாம் போட்டுக்கலாம். இந்த ரன்வீர் தீபிகா கல்யாணத்துலலாம் அப்படி தான் கொடுத்தாலாம் எல்லாருக்கும். படித்தேன்.
அதனால் இப்போ நம்ம கல்யாணத்தில் பையெல்லாம் கூட அப்படி தானே போட்டுக்க, அர்ச்சனா வெட்ஸ் ரவி, அது போட்டால் தேவையில்லை. அதுக்கு மேலே ஒரு திருவேங்கடமுடையான் ஃபோட்டோ இருக்கும், அது எல்லாரும் அது பாத்ரூம்க்கு எடுத்துன்னு போயிடுவான் அந்த பையன். அதுதான் தகராறு. பையிலெல்லாம் நம்ம எதுக்கு பெருமாள் ஃபோட்டோ போடணும்? நான் இது உபன்யாசத்தை சொல்லி 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 எனக்கு டயர்டாக அப்படி தொண்டையெல்லாம் வத்தி போயிடுது. அதனால் இப்போ அந்த மூகாசுரன் இந்த பன்றி மீது 2 அம்பு, அதில் அர்ஜுனுக்கு தெரியுது தந்து ஒரு அம்பு, இன்னொரு அம்பில் பார்த்தா ஃபெதர் எல்லாம் இருக்குது, அப்படின்னா ஏதோ ஒரு வேடுவன் அடிச்சிருக்கோம். அப்போ அவரை போய் கேட்டார், என்னப்பா இது இப்படி அடிக்கிறியே? சாமியோ இது நம்ம அடிச்சது சாமி, நம்ம தான் பண்டி குண்டிலாம் சாப்பிடுவோம், இது நம்ம அடிச்சது சாமி, என்ன கூறுகின்றாய் நீ? க்ஷத்ரியன் விஜயன் ஆக்கும் நான். விஜயனா? நீங்க யாரு சாமி? ஆடி போயிட்டான் அர்ஜுனன். அர்ஜுனன் அந்த காலத்து சூப்பர் ஃபேமஸ் சுப்பிரமணியம் சுவாமி மாதிரி, எல்லாருக்கும் அவரை தெரியும், நியூஸ்ல தினம் வந்துட்டு இருப்பார். ஆனா என்னன்னா அர்ஜுனனை போய் யாரா நீங்க யாருன்னு கேட்டுவிட்டா எப்படி? அர்ஜுனனுக்கு ரொம்ப அப்செட் ஆயிட்டார். சவ்யசாச்சின்னு பேர் அர்ஜுனனுக்கு, 2 கையாலையும் அடிப்பானா. பெங்காலெல்லாம் சவ்யசாச்சி தான் சப்யசாச்சின்னு ஆயிடுது, அவர் துணி தைச்சுட்டு இருக்காரு இப்போ. அதனால அப்படி ஒரு பெரிய ஆள் அர்ஜுனன். அர்ஜுனன் கோவம் வந்துடுது. வாட் ஆர் யூ டாக்கிங், ஹூ ஆர் யூ? சாமி இங்கிலீஷ்லாம் பேசாதீங்க, சாதாரணமாக பேசுங்க, இது நம்ம அடித்த பன்னிக்குட்டி சாமி,